மேதையாக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களிடம் இந்த கேள்வி என்பது கேட்கப்படுகிறது. கேட்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பத்திரிகையாளர். நியூஸ் தமிழ். அது ஏன் அந்த பெண் பத்திரிகையாளர் என்பதை நான் இங்கே ஒரு அழுத்தத்தோடு சொல்கிறேன் என்றால், அடுத்த அந்த பதில் தான் நம்மளெல்லாம் வியப்புக்குள்ளாக்கியிருக்கு. என்ன பதில் சொல்லிப்பாரு, மிஞ்சி மிஞ்சி போனா சரி, நம்ம விஜய்க்கு ஒரு பாடம் நடத்தினார்ல, எப்படி பேசியிருக்கணும், எப்படி அறிவுரை சொல்லியிருக்கணும்னு விஜய்க்கு ஒரு பாடம் நடத்தினார். அதே போல் நம்ம அண்ணனுக்கு ஒரு பாடம் நடத்திட்டா என்ன சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிடுறோம். இது ஒரு எதிர்பாராமல் நடந்த ஒரு கசப்புணர்வு. நான் கூட அண்ணன் வண்டியில் இருந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆரம்பத்தில், அதனால் நான் அதை என்னால் சொல்ல முடியல. இப்போ அவர் அண்ணனே அறிக்கை பேசுகிறது, வீடியோவில் பேசுகிறத பார்த்தா திரும்பி முறைச்சாங்கிறதுக்கெல்லாம் அடிக்கணும் அப்படிலாம் இல்லை. எல்லா மனிதர்களும் சமம். இங்கே யாரையும் அடிக்கவும் தேவையில்லை, யாரையும் இது பண்ணல. சகோதரத்துவம் தான் முக்கியம். அப்போ இது ஒரு சின்னதாக ஒரு டிராஃபிக் ரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை. ஒரு வண்டியில் போகும்போது இடிக்கும்போது திரும்பி பார்த்து முறைக்கிறது போகிறதுலாம் அதில் என்னென்னா அது தப்பு நம்ம மேலே அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது அடிக்கவே போயிருந்தாலும் கூட ஒரு இறங்கி தடுத்துருக்கலாம். அதை இவர் சொல்லிட்டாலும் யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஒரு இறங்கி கூட தேவையில்லை. ஒரு அந்த பட்டன் நமக்குன்னா கண்ணாடி இறங்க போகுது, விடுப்பா எதுவும் பண்ணாதீங்க, சாரிங்க மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் அடிச்சுட்டாங்க, ஒன்றும் இதில் தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்படி திரும்ப அண்ணன் சொல்லியிருந்தாருன்னா நல்லா ட்ரெண்ட் ஆயிருப்பார் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக. அவரோட மாண்பு எந்த அளவுக்கு போற்றப்பட்டிருக்கும். அதுதான் ஒரு மனித மாண்பு, அதுதான் மனிதர்களை சமமாக எண்ணுபவர்களுடைய மாண்பு அப்படின்னு இப்படின்னு சொல்லியிருக்கணும் யாரு, செந்தமிழன் சீமான் அவர்கள். ஆனா ஒரு பட்டி மேல போய் இவர் என்னமா சொன்னாரு, அவர் முறைச்சாரு, அதனால 2 தட்டு தட்டாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் கருத்து சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன். இப்ப நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். தவறா சரியான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்ல, குடும்ப சண்டையா மாறிடும். வேற ஏதாவது சொல்லுங்க. முறைச்சா அடிக்காம இருப்பாங்களா? எங்கள் அண்ணனை முறைச்சா அடிக்காமல் இருப்பாங்களா? அண்ணனை அடித்தா நானே போய் அடிப்பேன். அண்ணனை முறைச்சா நானே போய் அடிப்பேன். ஏன் முறைச்சாவே அடிக்கிற அளவு அடித்தா என்ன தீ குளிச்சுருவாருங்க. நீங்கள் வேற சும்மா இல்லை, அப்படியே உணர்வு ரத்த ஓட்டம். பேசாமல் இருங்க நீங்கள். அதே சகோதரத்துவம் ஆகும் அப்படி சொல்லிட்டாரு. என்ன சகோதர சண்டை ஆயிடும். சகோதர சண்டையா? சரி. அதில் அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட், அதுதான் ஹைலைட்டு. நீங்கள் எங்கள் அண்ணனை முறைங்க, நாங்கள் எங்க அந்த அண்ணன் அந்த பத்திரிகையாளரமா அப்படியே பார்க்குது. எங்கள் அண்ணன் நீங்கள் முறைங்க, நானே உங்களை அடிப்பேன். ஒரு பெண்ணிடம் பேசுகிறீர்கள், ஒரு பெண் பத்திரிகையாளரிடம் நானே உங்களை அடிப்பேன். இது என்ன நகைச்சுவையாது? எனக்கு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம். சரி, இந்த அண்ணன், அதாவது இவருடைய செந்தமிழன் சீமானின் அண்ணன் யார்? அந்த அண்ணன் திருமாவளவன் என்ற அண்ணன். அவர் தமிழ் சமூகத்திற்கு செய்த நன்மைகள் எத்தனைகையது? ராஜபக்சேயோட கை குலுக்கிட்டு வந்தாரா இல்லையா? இனப்படுகொலை ரத்தம் திமுக மேலே அவ்வளோ கோபமும் அவ்வளோ வெறுப்பும் கொண்டு ஒட்டுமொத்த தமிழினம் நிற்கும் பொழுது அந்த திமுகவிடம் கூட்டணி சேர்ந்து அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சமரசம் செய்தாரா இல்லையா? அது இனப்படுகொலை நடந்த அடுத்த தேர்தலில் திருமாவளவன் அண்ணன். இவருக்கு என்ன அரசியலில் எந்த இடத்துல இதுக்கு அண்ணன்? நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், என்னமோ சொல்லுங்கள், அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? வன்முறையை அப்பட்டமாக ஆதரிக்கிறது இது என்ன? நான் என்ன கேட்குறேன், ஒரு கூட்டணி, இப்போ ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்கீங்க போல, என்னன்னு தெரியல நமக்கு. கூட்டணி தர்மம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கட்சி ஒரு கூட்டணி இருக்குன்னா அந்த கூட்டணி தர்மத்துக்காக அவங்கள அவங்க தப்பு செஞ்சாலும் அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் திருமாவளவன் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு பிளண்டர் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அவர் சின்னதாக ஒரு விமர்சனம் வைப்பார். ஒரு மாதிரி அப்படி அதுக்கு ஒரு புது வார்த்தையை அவர் கண்டுபிடிச்சாரு, தோழமை சூட்டுதல். நீங்கள் தோழமை சூட்டல் கூட கூடலையே, அடியாளாவே இறங்குறீங்களே. திருமாவளவனை முறைச்சா இவர் அடிக்க போவாராம். என்ன கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு, அதை விட நீங்கள் இறங்கி எதுக்கு பேசணும்? நீங்கள் கேட்பீங்க, என்னடா கூட்டணிங்கிறாங்கன்னா வேற என்ன புரியல எனக்கு. சரி, திமுகவை எதிர்ப்பதில்லை அப்படின்னு ஒரு முடிவு, கொள்கை முடிவாக நீங்கள் எடுத்துட்டீங்க. அதுதான் அப்பட்டமாக தெரியுது, ஊரே பேசுது. திமுகவை எதிர்ப்பதில்லை கொள்கை முடிவு. சரி, ஓகே. திருமாவளவனை எதிர்ப்பதில்லைமா கொள்கை முடிவு? அவங்க கூட்டணி கட்சி இல்லாமல் நீங்கள் சொம்பு தூக்கி காப்பாற்றணும். இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இதை கேட்டோம்னா இதை விமர்சிக்கிறாங்க, வன்மத்தில் பேசுகிறாங்க. பேசுங்க. அவர் பேசுனா அது அரசியல் விமர்சனமா, நம்மலாம் பேசுனா அது வன்மமா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ முட்டு கொடுக்குறாங்களா, வா வரிசைக்கா முட்டு நம்பர் 1. எப்படி இதை ஆதரிப்ப சொல்லு? எந்த ஆங்கிள்லேருந்து இதுக்கு முட்டு கொடுக்க போகிற? எப்படி எந்த ஆங்கிள்லேருந்து முட்டி நீ பாட்டு போகிற? இதை ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருக்கவனா போயிட்டு ரவுடித்தனமாக அடிச்சுட்டு போயிருக்காங்க. நான் கூட என்ன நினச்சேன், திருமாவளவன் வண்டியில் இருக்காரா இல்லையா நமக்கு தெரியல சொல்லிட்டு